بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري رب اشرح لي صدري رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم علمني من لدنك علما وآتني من لدنك الحكمة التي من أوتيها فقد أوتي خيرا كثيرا اللهم علمني علوم الصالحين والحكماء والمتقين اللهم اغفر لي ولجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين اللهم يسر اللهم يسر اللهم يسر الحمد لله கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே சூரா அலம் நஷ்ரஹ் சூரத்து ஷரஹ் சூரத்துல் இன்ஷிராஹ் உடைய விளக்கங்களை பார்த்து நிறைவு செய்ததற்கு பின்னர் அந்த சூராவுடைய நோக்கங்கள் தலைப்புகள் அது குறித்த அறிமுகங்கள் அந்த சூராவை பற்றிய கருத்துக்களை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சென்ற அமர்விலே நாம் பார்த்த பின்னர் அதுபோன்று இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த அமர்விலே அல் ஃபவாயித் வத்துரூஸ் வல் இபர் அல்லதி நஸ்தஃபீதுஹா மின் ஹாதிஹி சூரத்தில் முபாரகா இந்த பரக்கத்து மிக்க சூறாவிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் பாடங்கள் நல்லொழுக்கங்கள் கல்விகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவு வரிசைப்படுத்தி பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. நல்ல இல்மை அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளங்களில் உதிக்கச் செய்வானாக. குர்ஆனையும் சுன்னாவையும் புரிவதற்குண்டான அறிவை விளக்கத்தை ஞானத்தை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. அல்லாஹு தஆலா ஷைத்தானிய வழிகேடுகளிலிருந்தும் தவறான சிந்தனைகள் தவறான கொள்கைகள் தவறான புரியுதல்களிலிருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அல்லாஹும்ம யஸ்ஸிர். இந்த சூராவின் படிப்பினைகள் கவனிங்க. அல் குர்ஆனின் இந்த சூரா வசனங்களால் குறைவானதாக இருந்தாலும் வெறும் 8 ஆயத்து தான். கருத்துகளால் மிக ஆழமானதாகவும் படிப்பினைகளால் அதிகமானதாகவும் இருக்கிறது. அல்லாஹுவின் வல்லமையையும் ஞானத்தையும் அவனது அழகிய திட்டமிடலையும் இறை தூதர்கள் மீது அல்லாஹுவிற்கு இருக்கும் சிறப்பான கண்காணிப்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் இந்த சூரா உணர்த்துகிறது. கவனிங்க, இந்த சூறாவிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் கல்விகளில் முதலாவதாக இந்த சூறாவை பற்றி நம்ம சிந்திக்கிறோம். இந்த சூறாவை மொத்தமாக ஆழமாக நம்ம சிந்திக்கும் போது நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? இந்த சூறாவுடைய வசனங்கள் ரொம்ப குறைவு. 8 வசனங்கள். சின்ன சின்ன சூறாக்கள்ல ஒரு சூறா, சரிங்களா? அல் கிசாருல் முஃபஸ்ஸல். ஆனால் இந்த சூறாவுடைய கருத்துகளோ மிக ஆழமானதாகவும் படிப்பினைகளால் மிக அதிகமானதாகவும், அதாவது அதிகமான படிப்பினைகளை உடையதாக இருக்கிறது. அதுல குறிப்பா அதாவது மின் மஜ்மூஇ ஹாதிஹி ஸுவர் மின் மஜ்மூஇ ஹாதிஹி ஸூரா அவ் நகுல் மின் மஜ்மூஇ மதாமீன் வ ஃபவாயித் வ துரூஸ் வ இபர் ஹாதிஹி ஸூரா. இந்த சூராவுடைய மொத்த கருத்துகள் படிப்பினைகள் இதிலிருந்து பெறக்கூடிய இந்த எல்லா விஷயங்கள்லையும் நம்ம அதை நல்ல சுருக்கி அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்தா எடுக்கிறதாக இருந்தா முதலாவதாக இதை நம்ம புரிய வரணும். இந்த சூரா ஒன்று அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய ஞானம், அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட ஒரு நிலாம், ஒரு தர்த்தீப், ஒரு திட்டமிடலை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இரண்டாவது, இறை தூதர்கள் மீது அல்லாஹு தஆலா எப்பேற்பட்ட ஒரு கண்காணிப்பு, அதாவது ரிஆயத்துன் ஹாஸத்துன், அதே போல அல்லாஹு தஆலாவுடைய ஒரு அரவணைப்பு, அவர்களுக்கான பாதுகாப்பு, அந்த இறை தூதர்களை அல்லாஹு தஆலா பாதுகாப்பது. பொதுவாக படைப்பினங்கள் எல்லாரையும் அல்லாஹ் தான் பார்க்கிறான். குல் மை யக்லவுக்கும் பில்லைலி வன்னஹார், அதுபோன்று எல்லா ஜீவராசிகளையும் அல்லாஹ் கண்காணிக்கிறான். ஆனா எப்படி? இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். அதே போல அல்லாஹு தஆலாவுடைய இந்த மஇயத்
நல்லவர்களுக்கு, இறையச்சம் உள்ளவர்களுக்கு சொல்லப்படுகிறதோ, பொறுமையாளர்களுக்கு சொல்லப்படுகிறதோ, அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த விசேஷமான சிறப்பான கண்காணிப்பு, அரவணைப்பு, பாதுகாப்பு என்பது நபிமார்களுக்கு உண்டு. அதில் குறிப்பா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொதுவாக மற்ற எல்லா நபிமார்களுக்கும் என்னென்ன அந்த சிறப்புகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டனவோ அவை அனைத்தும் முழுமையாக, நிறைவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, இறுதி இறை தூதராகிய நமது நபிக்கு கொடுக்கப்பட்டது. இது இந்த சூறாவிலிருந்து நாம் முதலாவதாக மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டிய முக்கியமான படிப்பினை. கவனிங்க, அல்லாஹ்வின் வல்லமையையும் ஞானத்தையும் அவனது அழகிய திட்டமிடலையும், எப்படி இந்த மார்க்கம் ஆரம்பமாகணும், இந்த மார்க்கத்தினுடைய சிறுபிராயம், இந்த மார்க்கம் ஓங்கி வளருதல், மக்காவிலே அது சோதனைக்கு உள்ளாக்கப்படுதல், பிறகு ஹிஜ்ரத் செய்தல், பிறகு மதீனாவிலே அதனுடைய பரவுதல், இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய திட்டமிடலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்து கொடுத்தான். அதை இந்த சூறாவிலிருந்து நம்ம புரிகிறோம். புரியுதுங்களா? வவதஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கத ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. இது எல்லாம் அப்படியே நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு வாக்கியங்களை நீங்க நல்ல ஆழமான முறையில் புரியலாம். சரியா? கவனிங்க. யா அர்ஹமர் ராஹிமீன் ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹுவின் வல்லமையையும் ஞானத்தையும் அவனது அழகிய திட்டமிடலையும் இறை தூதர்கள் மீது அல்லாஹுவிற்கு இருக்கின்ற சிறப்பான கண்காணிப்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் இந்த சூரா உணர்த்துகிறது. அடுத்து இரண்டாவது படிப்பினை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் புரிந்த மகத்தான அருட்கொடைகளையும் பேருபகாரங்களையும் நினைவூட்டுகிறது. அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்? அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், ஷரஹுஸ் ஸத்ர். அதே போல வவதஅனா அன்க விஸ்ரக், குஃப்ரானுல் ذுனூப் வஹத்துல் அஸ்கால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஷரீஅத்து கொடுக்கப்பட்டிருக்கவில்லை என்றால் முந்திய சமுதாய மக்களுடைய ஷரீஅத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் ஆளாகி இருப்பார்கள். அந்த முந்திய ஷரீஅத்தோ கடுமையான சிரமங்களை, மிக பலுவான சட்டங்களை உடையது. அதை சாதாரணமான முறையில் நிறைவேற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வலுவான, அதாவது ஒரு சிரமமான சட்டங்களை உடையது முந்திய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன்னித்து அவர்கள் மீது பேருபகாரம் செய்து ஒரு மென்மையான, ஒரு இதமான, பெருந்தன்மையான, விசாலமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அல் குர்ஆனின் இந்த சூரா வசனங்களால் குறைவானதாக இருந்தாலும் கருத்துகளால் மிக ஆழமானதாகவும் படிப்பினைகளால் அதிகமானதாகவும் இருக்கிறது. அல்லாஹுவின் வல்லமையையும் ஞானத்தையும் அவனது அழகிய திட்டமிடலையும் இறை தூதர்கள் மீது அல்லாஹுவிற்கு இருக்கும் சிறப்பான கண்காணிப்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் இந்த சூரா உணர்த்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் புரிந்த மகத்தான அருட்கொடைகளையும் பேருபகாரங்களையும் நினைவூட்டுகிறது. ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா. ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். கவனிங்க. மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதில் ஆர்வமூட்டுவது. அல்லாஹு தஆலா தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆர்வமூட்டுகிறான். நபியே, நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவராக இருங்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய அருட்கொடைகளை சொல்லி காட்டுவதன் மூலமாக அல்லாஹு தஆலா என்ன விரும்புகிறான்? இந்த அருட்கொடைகளுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. இப்போ இந்த இடத்துல நீங்களும் நானும் புரிய வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி. அது என்ன செய்தி என்று சொன்னா, அல்லாஹுமே ரப்பி ஸித்னி இல்மா. இன்று நாம் என்ன செய்கிறோம்? இப்போ உதாரணமா உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு 1 கோடி ரூபாய் கையில தரான்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ்க்கு ஒன்றும் தூரமான விஷயம் இல்லை. நம்ம ரொம்ப அதிகப்படியா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தான் என்று இந்த நாவுனால அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட்டோம் என்று நம்ம இருந்துறோம். சரிங்களா? இதுதான் கஞ்சத்தனமும் கருமித்தனமும் இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களுடைய நிலை. உண்மையான நன்றியாளர்கள் யாரு? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அதில் ஒரு கணிசமான
அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் அதில் ஒரு தொகையை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வார்கள். ஏழைகளுக்கு கொடுப்பார்கள், ஒரு மஸ்ஜிதுக்கு, ஒரு மதரசாவிற்கு, ஒரு யத்தீம் இல்லத்திற்கு கொடுப்பார்கள். இது உண்மையான நன்றி. அல்லாஹ்வுடைய அருட்கொடைக்கு உண்மையாக நன்றி செலுத்துதல். இது புரியுதுங்களா? இன்றைக்கு பெரும்பாலானவர்களிடத்துல இந்த நன்றி செலுத்துதல் இல்லை. அதாவது ஒவ்வொரு நிஅமத்திற்கும் எப்படி நன்றி செலுத்த வேண்டுமோ அந்த அடிப்படையில் நன்றி செலுத்துதல் நம்மிடத்தில் பெற்றுக்கொள்ளப்படுகிறதா என்றால் இல்லை. பொதுவா எல்லாவற்றுக்கும் ஒரே நன்றி செலுத்துதல், நாவினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது, இத்தோடு மட்டும் நாம் நிறுத்தி கொண்டோம். அதிகப்படியாக அதையும் பலர் சொல்லாம தன் சுய பெருமை, தற்பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வேற விஷயம். அப்படியே நன்றி செலுத்தினாலும் கூட இல்லா மாஷா அல்லாஹ் ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் ஒவ்வொரு நிஅமத்திற்கும் எப்படி நன்றி செலுத்த வேண்டுமோ அந்த அடிப்படையில் நன்றி செலுத்துவதில்லை. அல்லாஹு தஆலா நமக்கு உதாரணத்துக்கு வாலிபத்தை கொடுத்திருக்கான். இப்ப வயசாயிருச்சு, பொதுவா அல்லாஹு தஆலா வாலிபத்தை கொடுத்திருக்கானா இல்லையா? உடல் ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அதே போல உடல்ல பலம், அந்த வலிமையை அல்லாஹ் கொடுத்திருக்கான். இதுக்கு என்ன நன்றி செலுத்துதல்? அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் இந்த வாலிபத்தை, இந்த உடல் ஆற்றலை, வலிமையை செலவழித்தல். அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கான். அந்த அறிவை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்பதற்கு, புரிவதற்கு செலவழிப்பது. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மார்க்க இல்மை கொடுக்கிறான். அந்த இல்முக்கு நன்றி செலுத்துவது என்ன? அந்த இல்மை பிறருக்கு போதிப்பது, கற்றுக் கொடுப்பது. அல்லாஹ் நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது எப்படி? இந்த மார்க்கத்தின்படி நடப்பது, இந்த மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பது. அதன் மூலமாகத்தான் இந்த நன்றி செலுத்துதல் என்பது பூர்த்தியாகுமே தவிர வெறும் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒருவர் சொல்லி முடிப்பதால் அது நன்றி செலுத்தியதாக ஆகிவிடுமா என்றால் அது 100ல் 1% மட்டும்தான் அங்கே நன்றி செலுத்துதல் என்பது நிகழுமே தவிர மற்றபடி பெரும்பாலான அந்த பகுதி அவருடைய வாழ்க்கையில் நன்றி செலுத்துவதிலிருந்து நீங்கியதாக, காலியானதாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்பேற்பட்ட நிஅமத்துகளை செய்து நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழிகாட்டினானே, அவர்கள் எப்படி நன்றி செலுத்தினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி மூச்சு வரை ஓய்வே இல்லாமல் இந்த மார்க்கத்திற்காக உழைத்து, இந்த மார்க்கத்திற்காக தன்னை, தனது குடும்பத்தை, தன்னுடைய வாலிபத்தை, தன்னுடைய வயோதிகத்தை, தன்னுடைய அத்தனை வலிமைகளையும் ஆற்றல்களையும் எல்லாவற்றையும் இந்த தீனுக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக, இபாதத்திற்காக, தாவத்துக்காக, உம்மத்துக்காக செலவு செய்து அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். இத்தகைய நன்றி செலுத்துதல் தான் நபிமார்களுடைய நன்றி செலுத்துதல். அந்த நன்றி செலுத்துதல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் வழிகாட்டினான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே ஒரு முழுமையான நிலையை அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அடைந்தார்கள். புரியுதுங்களா? அப்ப இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நாமும் இத்தகைய அந்த மகத்தான நபியை நேசிப்பவர்களாக, பின்பற்றுபவர்களாக இருப்போமேயானால் அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிஅமத்திற்கும் அந்த நிஅமத்திற்கு தகுந்தாற் போல் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். உதாரணத்துக்கு நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப நம்முடைய வகுப்புல நிறைய பேர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுடைய கணவனோ, தந்தையோ, சகோதரனோ பெரிய பெரிய கம்பெனிகளில் வேலை பார்க்குறாங்க. இப்போ பெரும்பாலான மக்கள் எப்படி என்று சொன்னா, நம்ம படித்தோமா, நமக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சிச்சா, சம்பளம் கிடைச்சிச்சா, அவ்வளவுதான் அல்ஹம்துலில்லாஹ், அதோட விடு, அடுத்த வேலையை பாரு. அடுத்த வேலை என்ன? எப்படி காசை சேர்க்கறது, எப்படி வீட்டை வாங்குறது, எப்படி பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சொத்தை சேர்க்கறது, நகையை வாங்குறது, இப்படியே போய்கிட்டே இருக்கும். அட அறிவாளி பயல, அல்லாஹ் உனக்கு அறிவை கொடுத்தானே, படிப்பை கொடுத்தானே, கல்வியை கொடுத்தானே, உனக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துல வேலை வாய்ப்பை கொடுத்தானே, அந்த இடத்துல உன்னுடைய குடும்பத்துல, உன்னோட படித்தவனுடைய நண்பர்கள்ல, உன்னுடைய சமூகத்துல, நீ எந்த ஊர்ல இருந்து வந்தியோ அந்த ஊர்ல யாருக்காவது ஒரு வேலை வாய்ப்பு தேவைப்பட்டா அந்த நிறுவனத்துல அழகிய முறையில் ஒரு சிபாரிசு செஞ்சு ஒரு வேலை வாங்கி தருவாங்களா? இல்ல மாஷா அல்லாஹ், ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்களுக்கு இத்தகைய பொது நல சிந்தனை இருப்பதில்லை. அதாவது இவரால முடிஞ்சா ஒரு இடத்துல ஒரு ரெக்கமெண்ட் பண்ணலாம், இவரால முடிஞ்சா ஒருத்தருக்கு வேலை வாங்கி தரலாம். நமக்கு எதுக்குங்க வேலை வாங்கி கொடுப்பானே, கெட்ட பேர் எடுப்பானே,
இப்படியாக தங்களை தாங்களே ஷைத்தானின் தூதுக்கு அடிமையாக்கி கொண்டு சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் தொழுதாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி, இன்னும் பிற அமல்களை செய்தாலும் சரி, இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வசதி என்ற அந்த நியமத்திற்கு இவர்கள் ஒருபோதும் நன்றி செலுத்தியவர்களாக ஆக மாட்டார்கள். அப்ப நீங்க உயர்ந்தீர்களேயானால் உங்கள் மூலமாக சிலரை நீங்கள் உயர்வுபடுத்தினால்தான் நீங்கள் அந்த நியமத்திற்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆகுவீர்கள். அதே போல் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த பொருளாதார விசாலத்தின் மூலமாக பலருக்கு பொருளாதார ஒரு நல்ல நிலைமையை நீங்கள் உண்டாக்கி கொடுக்கும் போதுதான் அந்த பொருளாதாரத்திற்கு நன்றி செலுத்தியவர்களாக நீங்கள் ஆகுவீர்கள். இல்லை என்றால் கர்மி, கஞ்ச, முனாஃபிக், சுயநலவாதி, அதே போல சமூக அக்கறை இல்லாத ஒரு தன்னலவாதி என்ற அந்த ஒரு மட்டமான லிஸ்டில் தான் வைக்கப்படுவீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் உங்களையும் என்னையும் இத்தகைய ஒரு மட்டமான நிலையிலிருந்து பாதுகாப்பானாக, பரிசுத்தப்படுத்துவானாக. ஆமீன். கவனிங்கம்மா, பாடத்தை கவனிங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்க போயிடாதீங்க, டீ குடிக்க போயிடாதீங்க. கவனிங்க. 4வது, அல்லாஹுவின் அருட்கொடைகளை நினைவு கூறுவதும் அவற்றுக்கு நன்றி செலுத்துவதும் அல்லாஹுவிற்கு பிரியமான செயல்களாகும். அல்லாஹுவின் அருட்கொடைகளை நினைவு கூறுவதும் அவற்றுக்கு நன்றி செலுத்துவதும் அல்லாஹுவிற்கு பிரியமான செயல்களாகும். 5வது, அல்லாஹுவிற்கு அடியான் எந்த அளவு அதிகம் நன்றி செலுத்துபவனாக இருக்கின்றானோ அந்த அளவு அவன் இறை நெருக்கத்திலும் இறை நேசத்திலும் உயர்கிறான். இது ஒரு முக்கியமான புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இந்த சூறால நிறைய செய்திகளை நம்ம பார்ப்போம். அதுல நமக்கு தேவையான சில உணர்வுகளை நம்ம அங்க உணரணும். இன்றைக்கு நமக்கு உடல் ஆரோக்கியத்தை பற்றி, அதே போல நம்முடைய பொருளாதார நிலை மேம்பட வேண்டும் என்பதை பற்றி, அதே போல நெருக்கடி இல்லாத வாழ்க்கை கிடைக்க வேண்டும், வறுமை இல்லாத வாழ்க்கை அமைய வேண்டும், இந்த மாதிரியான தேடல்கள், ஆசைகள் இருப்பதை போன்று இது இருக்கணும், இல்லைன்னு சொல்லல. ஆனா கொஞ்சமாவது நம்ம ஆகிரத்து என்ற ஒரு அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தி இருப்போமானால் நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய நினைப்பில் எது தெரியுமா மிகிச்சிருக்கும்? யா அல்லாஹ், நான் இந்த மார்க்கத்தை தெரிஞ்சு, இந்த இஸ்லாமை தெரிஞ்சு, அல்லாஹ்னா யாருங்கிறத ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு, ரசூல்லாவை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு, எனக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அதே போல 2வது, ஒவ்வொரு நாளும் நான் மௌத்தை நோக்கி நெருக்கமாகி கொண்டே இருக்கிறேன், இந்த உலகத்தை விட்டு தூரமாகி கொண்டே இருக்கேன். நான் கபருல வைத்தா எனக்கு என்ன நிலைமையாகும்? அல்லாஹு தாலா என்ன அவனுடைய நேசர்களில் ஒருவனாக எடுத்துக்கொண்டானா? அவனுடைய அன்பாளர்களில் ஒருவனாக அல்லாஹ் எடுத்துக்கொண்டானா? யாரை அல்லாஹு தாலா உலாயிக்க ஹுமுல் முஃமினூன ஹக்கா உலாயிக்க அல்லதீன ஸதகு வ உலாயிக்க ஹுமுல் முத்தகூன் என்று அல்லாஹு தாலா யாரை புகழ்கிறானோ, இல்லல் முஸல்லீன் அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமுன் என்று அல்லாஹ் யாரை புகழ்கிறானோ, வ இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா என்று அல்லாஹு தஆலா யாரை புகழ்கிறானோ, அத்தாயிபூன அல் ஆபிதூன ஸாயிஹூன ராக்கிஊன சாஜிதூன் என்று அல்லாஹ் யாரை புகழ்கிறானோ, அப்படிப்பட்ட மூமின்கள் நான் ஆகிவிட்டேனா? இப்படி யாராவது நம்ம கவலைப்படுறோமா? அலா இன்னா அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அவுலியா உல்லாவில் ஒருவனாக நான் ஆகிவிட்டேனா? இப்படிலாம் நம்ம தனிமையில உட்கார்ந்து சிந்திச்சு சுய பரிசோதனை செய்யறோமா? அதை பற்றி ஏதாவது ஒரு ஃபீலிங் நமக்கு வருதா? எந்த உலகத்துல வாழ்றோமோ, ஏதோ மறுமை ஒன்று எதுவுமே இல்லாததை போல, நமக்கு மரணம் என்று எதுவும் ஒன்று இல்லாததை போல, நமக்கு விசாரணை என்று எதுவும் ஒன்று இல்லாததை போல அல்லவா நம்முடைய வாழ்க்கை அப்படியே இந்த கவலைகள் இல்லாமல் கடந்து கொண்டிருக்கின்றன. இந்த கவலைகள் இருந்திருக்குமே ஆனால் அதற்குண்டான வழிகளிலே நாம் தீவிரம் செலுத்தி இருப்போம். புரியுதா இல்லையா? அதுக்கு தான் இந்த வழி. என்ன வழி? இப்ப அல்லாஹு தாலாவுடைய விலாயத், அல்லாஹு தாலாவுடைய நேசம். விலாயத் என்று சொன்னா அது அல்லாஹ்வுடைய வழியாக, நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழியாக, அல்லாஹ் உங்களது வழியாக. நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழி என்றால் நேசமானவர், அன்பிற்குரியவர். அல்லாஹ் உங்களது வழி என்று சொன்னா அல்லாஹ் உங்களுடைய விசேஷமான பாதுகாவலன். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு. சரிங்களா? இன்ன வலியல்லாஹ் வஹுவ யதவல்லஸ் ஸாலிஹீன். அந்த வலி புரியுதுங்களா? அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனு அல்லதீன யுகீமுனஸ் ஸலாத்த வ யுதூனஸ் ஸகாத்த
வஹும் ராகிஊன். அல்லாஹ்வுக்கு நீங்க வழியாக, அல்லாஹ் உங்களது வழியாக, புரியுதா, ஆக வேண்டும் என்றால் அதற்கு நம்ம என்ன செய்யணும் என்றால், அல்லாஹ் விரும்பக்கூடிய அளவு, அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய அளவு, அல்லாஹு தஆலா மெச்சக்கூடிய அளவு, அல்லாஹ் திருப்திப்படக்கூடிய அளவு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். புரியுதா? எந்த அளவு அடியான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கின்றானோ அந்த அளவு அவனுக்கு குர்பே இலாஹி, விலாயத்தை இலாஹி, அல்லாஹ்வுடைய விசேஷமான அந்த விலாயத், அந்த நெருக்கம், அந்த முஹப்பத் என்பது கிடைக்கப்பெறும். இந்த இடத்துல அந்த நன்றி செலுத்துதல் என்பது என்ன? இதற்கு முன்னாடி உள்ள அந்த பாயிண்ட்ல நம்ம பார்த்ததை நீங்க திரும்ப நினைவுக்கு கொண்டு வந்துடணும். ஒவ்வொரு நிஅமத்துக்கும் அதற்கு ஏற்ப நன்றி செலுத்துதல், அந்த நன்றி செலுத்துதல் தான் உங்களை பரிபூரணமான அந்த நன்றி செலுத்துதல் என்ற தகுதிக்கு கொண்டு போய் உங்களை அல்லாஹுடைய அந்த உண்மையான இறைநேசர்களில் ஒருவராக ஆக்கும். 5வது, அல்லாஹுவிற்கு அடியான் எந்த அளவு அதிகம் நன்றி செலுத்துபவனாக இருக்கின்றானோ அந்த அளவு அவன் இறை நெருக்கத்திலும் இறை நேசத்திலும் உயர்கிறான். நான் ஏற்கனவே பல அமர்வுகள்ல உங்களுக்கு நபிமார்களுடைய தன்மைகளை பற்றி நினைவூட்டி இருக்கிறேன். அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, ذُرِّيَّةَ مَنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ إِنَّهُ كَانَ عَبْدًا شَكُورًا. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஷாக்கிரன் லிஅன்உமிஹி இஜ்தபாஹு வஹதாஹு இலா ஸிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் தஆலா உலுல் அஸ்முடைய மகத்தான 2 நபிமார்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை குறிப்பிடுகின்றான். அது எத்தகைய நன்றி? வெறும் நாவினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது மட்டுமா? 950 ஆண்டுகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விற்காக எந்த ஒரு விதத்திலும் சடைவடைந்து கொள்ளாமல் அடிகளையும் இன்னல்களையும் ஏச்சுகளையும் காயங்களையும் வலிகளையும் பொறுத்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவராக இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சொந்த ஊரை விட்டுவிட்டு நாடோடியாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய தாவாவுக்காக அலைந்து திரிந்து மிகப்பெரிய வலிகளையும் மிகப்பெரிய சோதனைகளையும் தாங்கிக் கொண்டார்கள். எத்தகைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹ்விடமிருந்து திருப்தியோடு அந்த வலிமிக்க அந்த சிரமமான கட்டளைகளை ஏற்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிலையாக இருந்தார்கள். ஹனீஃபம் முஸ்லிமா. புரியுதுங்களா? அதே போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப உலுல் அஸ்ம் என்ற அந்த நபிமார்களுடைய சிஃபத்துகள்ல மிக ஹைலைட் அடையாளமிடப்பட்ட சிஃபத்துகள் என்ன? அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தது. அதே போல அதற்கு அடுத்து பல நபிமார்களை அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனிலே சொல்கிறான் அல்லவா, இஅமலு ஆல தாவூத ஷுக்ரா வ கலீலும் மின் இபாதியஷ் ஷகூர். அந்த நன்றி செலுத்துதல் என்பது அவ்வளவு ஒரு முக்கியமான தன்மை. புரியுதுங்களா? எந்த அளவு அடியார்களிடத்துல இந்த நன்றி செலுத்துதல் வருமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு நேசத்திற்கும் உரியவர்களாக. உலகத்திலேயேமா இந்தியாவில் இருக்கிற மாதிரி பரிதேசிங்களும் முட்டாள்களும் பஞ்சத்தில் அடிப்பட்ட வீணா போனவனும் கேடு கட்டவனும் எவனுமே இருக்க மாட்டானோமா. இந்த பாருங்க, ரோட்ல கொஞ்சம் பொறுப்பானவங்களா ஆரன் அடிச்சு 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 சாவு அடிச்சிருவானோ. பொறுமையே இல்லாத பணாதிகள் எல்லாம் மொத்தமா இந்தியாவில தான் இருக்கானோ. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இந்த காஃபிர்களுடைய கெடுதியிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். மட்டமானவங்க அல்லாஹ் பாதுகாக்கணும். இஸ்லாமை கொண்டு நற்குணங்களை கொண்டு தங்களை அழகுபடுத்தி கொள்ளவில்லை என்றால் இவர்களை மாதிரி கேவலமான ஈன பிறப்பு யாருமே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் இந்த மக்களுடைய கெட்ட குணத்திலிருந்து எங்களை நீ தூரமாக்குவாயாக, பரிசுத்தப்படுத்துவாயாகன்னு சொல்லிட்டு. இவங்களுடைய குணம் நமக்கு வந்துடவே கூடாது. குஃபார் முஷ்ரிக்குகளுடைய குணம், அதாவது உலகத்தில் இருக்கிற முஷ்ரிக்குகள்லேயே மோசமான கெட்ட குணமுள்ள முஷ்ரிக்கு இந்தியாவில் தான் இருக்காங்க. இதை நான் சொல்லலை, அந்த காலத்திலேயே இமாம் கசாலி, இமாம் இப்னு தைமியாவும் சொல்லியிருக்காங்க. சரி கவனிங்க, ரப்பி ஜித்னி இல்மா. இன்ஷா அல்லாஹ் இந்த 6வது படிப்பினையோட நிறுத்துவோம். படிக்கிறேன், கவனிங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை அழகிய முறையில் நினைவு கூறுவதும் அவனுக்கு நன்றி செலுத்துவதும் மனதை வலிமைப்படுத்தக்கூடிய
சிரமங்களை இலகுவாக்கக்கூடிய, இன்னல்களை நீக்கக்கூடிய, துன்பங்களை துடைக்கக்கூடிய, துயரங்களை தூரமாக்கக்கூடிய, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, சோதனைகளிலிருந்து விடுதலை தரக்கூடிய மகத்தான மருந்தாகும். அல்லாஹ் அக்பர். நாம் என்ன செய்யறோம்? எங்க பிரச்சனை வருதோ உடனே அங்க அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடக்க ஆரம்பித்து விடுகிறோம். அல்லாஹ்வை ஏசுவதோ திட்டுவதோ, அல்லாஹ்வுடைய விதியை குறை சொல்வதோ, அல்லது படைப்புகளில் யாரையாவது ஒருவரை குறை சொல்வதோ, மாமியார்களுக்கு வேலை என்ன, மருமகளை இவளை கட்டிட்டு வந்தா என் புள்ள அன்னையிலேருந்து எங்க வீட்டுல பிடிச்ச தரித்திரியம்தான், இவ என்னைக்கு காலை வச்சாலோ அன்னைக்கே எங்க வீடு விளங்காம போயிருச்சு. அல்லது சில தாய்மார்களோ அல்லது சில குடும்பத்தார்களோ பிள்ளைய சொல்றது, இந்த புள்ள பிறந்துச்சுங்க வீட்டுல அவ்வளவு பறக்கத்துங்க, இந்த புள்ள பிறந்துச்சுங்க வீட்டுல ஒரே சோதனைங்க. அட குஃபார்களா, அல்லாஹ் பாதுகாக்கணும். பெயரால் முஸ்லிம்கள், செயலால் சொல்லால் குஃபார்கள். புரியுதா இல்லையா? முஸ்லிம் சமுதாயத்தில் அதிகமா போயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதுங்களா இல்லையா? அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாக்கணும். என்ன வகை முஸ்லீமோ எந்த ஜாதி முஸ்லீமோ தெரியலங்க நம்மெல்லாம். அப்ப மனிதர்கள் பொதுவா முஸ்லிம்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னா, காஃபிர்களுடைய வர்ணனையில தான் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் எப்படி சொல்றான் காஃபிர்களை? ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன் வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். அந்த குஃபார்களுடைய சிஃபத்துல தான் இன்றைக்கு முஸ்லிம்கள்ல பல பேர் இருக்காங்க. ومن الناس من يعبد الله على حرف فإن أصابه خير اطمأن به وإن أصابته فتنة انقلب على وجهه خسر الدنيا والآخرة ذلك هو الخسران المبين. குஃபார்கள் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அந்த நிலைமையில தான் இந்த முஸ்லிம் இருக்கிறார். எல்லா துன்யா மேல நம்பிக்கை, வேலை போயிட்டா அல்லாஹ்வை திட்டுறது, நோய் வந்துட்டா அல்லாஹ்வை திட்டுறது, பொருளாதார நெருக்கடி வந்துட்டா அல்லாஹ்வை திட்டுறது, வீட்டில் ஒரு மௌத்தாயிட்டா அல்லாஹ்வை திட்டுறது, சடைஞ்சுக்கிறது. சில பேர் நாவால திட்ட மாட்டாங்க, உள்ளத்தால திட்டிக்கிட்டு இருப்பாங்க, வருந்திக்கிட்டு இருப்பாங்க. என்ன வகை முஸ்லிமோ தெரியல. எப்படி நம்ம அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய முடியும்? நீங்க நான் சொல்றேன் கவனிங்க. உதாரணத்துக்கு 1000 வருஷம், எத்தனை வருஷம்? 1000 வருஷம் இபாதத், நோன்பு, தொழுக, திக்ரு, துவா, இஸ்திக்ஃபார்னு செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு ஒரு நெருக்கம் ஏற்படுது, அல்லாஹ்விடத்தில் ரப்போட உங்களுக்கு ஒரு குர்பு ஏற்படுது. அந்த 1000 வருஷம் உங்களுக்கு கிடைச்ச அந்த குர்பு, அந்த நெருக்கத்தை ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சிரமம் ஏற்படும் பொழுது அல்லாஹுவை வருந்தி, அல்லாஹ் மேல கோபப்பட்டு அல்லது அல்லாஹ் மேல சடைவடைந்து அல்லாஹ் மேல வருத்தப்பட்டு நீங்க ஒரு வார்த்தை சொல்வீர்களே, ஆனால் இந்த வார்த்தையானது 1000 வருஷம் உங்களுக்கு அல்லாஹ்வோட கிடைச்ச நெருக்கம் இருக்கு பாருங்க, அதை அப்படியே ஜீரோவாக்கி கொண்டு போய் அங்க கடைசியில தள்ளிடும். நன்மை பாழாகுது இல்லைங்கிறது அது ரெண்டாவது விஷயம், அல்லாஹ்வுடைய இல்முல உள்ளது. அல்லாஹ் கொடுக்கிறான், அது வேற. அந்த அல்லாஹ் உங்களை நேசன் என்ற அந்த ஒரு லிஸ்ட்ல வச்சிருந்தான் பாருங்க, ஒதுக்கிறோம், கொண்டு போய் கடைசியில போடு இவனை அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒருத்தர் சாதாரண முஸ்லீமா இருக்கிறார், பார்க்கிறதுக்கு அமல்கள்ல பார்த்தா சாதாரணமா இருக்கிறார், ஆனா அவருடைய நாவிலிருந்து எப்போதுமே அல்லாஹ்வுடைய புகழ் வந்துகிட்டே இருக்கு, அல்லாஹ் மேல திருப்தி வந்துகிட்டே இருக்கு, தன்னுடைய நேமத்துகளுக்கு அல்லாஹ்வை நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கு, தனக்கு அல்லாஹ் கொடுத்த நேமத்துக்கு நன்றி செலுத்துறாரு, அல்லாஹ்வை குறை சொல்றதே இல்லை. இந்த 1000 வருஷம் இபாதத்து செஞ்சாரு பாருங்க, அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கிறத விட இவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருப்பார். சுப்ஹானல்லாஹ். நம்ம படிக்கிறோம், புரியுதா? நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய உடல் சார்ந்த வெளிப்படையான வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் தர்றோம், ஆனா நம்முடைய கல்புக்கும் இந்த நாக்குக்கு நம்ம முக்கியத்துவம் தர்றதே இல்லை. முஸ்னத் அஹ்மதுல ஒரு சம்பவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபாக்களுக்கு அறிவுரை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மஸ்ஜித் நபவியில. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யத்லஉ அலைக்கும் ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளிலிருந்து ஒருவர் உங்கள் முன்னால் இப்போது தோன்றுவார் என்று. சஹாபாக்களுக்கு பெரிய ஆச்சரியம். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஒரு மனிதர் ஒது செய்த நிலையில், அவருடைய முகத்திலிருந்து தண்ணீர் சொட்டிய நிலையில
தன்னுடைய காலணியை கையில் எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்குள் நுழைந்தார். காலணியை ஒரு ஓரத்தில் வைத்தார், 2 ரக்காத்து தொழுதார், சென்று விட்டார். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் அமர்ந்திருக்கும் போதும் இதே போன்று சொல்கிறார்கள். அதே மனிதர் இதே நிலையில் வருகிறார், சென்று விடுகிறார். 3வது நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போன்று சொல்கிறார்கள். அதே மனிதர் வருகிறார், தொழுகிறார், சென்று விடுகிறார். அந்த இடத்திலே இருந்து அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு இறைநேசர், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ரொம்ப நேசமான ஒரு சஹாபி. இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய இந்த மனிதரிடத்துல என்ன அமல் இருக்கு என்று தேடி போறார். அவர்கிட்ட சொல்றாரு, எங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால நான் உங்க வீட்டில் கொஞ்ச நாள் தங்கிக்கிறேங்கிறார். சரி பரவாயில்ல தங்கிக்குங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இஷா தொழுதுட்டு அவருடைய வீட்டில் போய் தூங்கிக்கிறார். 3 நாளும் இரவுல பார்க்கிறாரு. அந்த சஹாபி ஒன்றும் பெருசா அமல் செய்யறதா தெரியல. இடையில முழிப்பு வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்றாரு, திரும்ப படுத்துக் கொள்கிறார். சுபுஹ் தொழுகைக்கு வந்துடுறார். 4வது நாள் நான் இன்னைக்கோட எங்க வீட்டுக்கு போய் படுத்துக்க போறேன் என்று அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்லும் பொழுது அவர் கேட்கிறாரு, உங்க வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சா அல்ஹம்துலில்லாஹ் என்று கேட்கிறார். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்கிறார்கள், பிரச்சனையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் அதுக்கெல்லாம் வரல. உங்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு சிறப்பு சொன்னாங்க, அப்போ உங்கள்கிட்ட அப்படி என்ன ஒரு பெரிய மகத்தான அமல் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் வந்தேன். ஆனா எனக்கு ஒன்றும் அப்படி பார்க்கறதுக்கு தெரியலையே, சரி போவோம் என்று நான் முடிவெடுத்தேன் என்று சொல்லும் பொழுது அப்ப அந்த சஹாபி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்களா, இன் விஷயமாக இப்படி சொன்னார்களா என்று கேட்டுவிட்டு, அப்படி இருக்குமேயானால் நான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமலை அறிவேன் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் இரவுல நான் படுக்கும் பொழுது சலீமு சதர், எந்த ஒரு முஸ்லிமை பற்றியும் கள்ளம் கபடுகளை மறைத்து வைத்துக் கொள்ளாமல் எல்லா முஸ்லிம்களையும் மன்னித்தவனாக எனது உள்ளத்தை பாதுகாத்து கொண்டு பெருந்தன்மையோடு நான் தூங்கு செல்கிறேன் என்று அந்த சஹாபி சொன்ன உடனே அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, இதுதாங்க பிரதர், இதுதான் சகோதரரே, இதுதான் எது எங்களிடத்தில் இல்லையோ அப்படிப்பட்ட ஒரு விசேஷ தன்மை இது என்பதாக சுட்டி காட்டுகிறார்கள். புரியுதுங்களா? அப்ப இந்த கல்புடைய தன்மையை கொண்டு ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல 1000 வருஷம் இபாதத்தை கொண்டு என்ன ஒரு நெருக்கத்தை அடைய முடியுமோ அதை விட மகத்தான நெருக்கத்தை இந்த கல்புடைய அமல்களை கொண்டு அடைந்து விடலாம். அதனால உடலுடைய அமல் தேவையில்லை என்ற அர்த்தம் கிடையாது. இப்ப அதாவது சஹரத்து ஃபிரௌனுடைய அந்த சூனியக்காரர்கள் பாருங்க, ஒரு நிமிடத்துல அவர்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசர்களாக ஆகிவிட்டார்கள். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல இருந்து பல காலமா தொழுக வணக்க வழிபாடு என்று அவ்வளவு ஆண்டுகள் கழித்தும் கூட இந்த பனி இஸ்ரேல் அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லியும் கூட அல்லாஹ்வுடைய நேசர்களாக அவர்களால் மாற முடியவில்லை. அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் ஆளாகி கொண்டே இருந்தார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுடைய கல்பு சரியில்லை. அவர்கள் பேசிய பேச்சு யதுல்லாஹி மக்லூலா இன்னல்லாஹ ஃபகீர் என்று சொல்றது நபிமார்களுக்கு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனூ கல்லதீன ஆதவ் மூஸா ஃபபர்ரஹுல்லாஹு மிம்மா காலு வ கான இன்தல்லாஹி வஜீஹா. அல்லாஹ்வுக்கு மனவேதனை கொடுக்கிறது, நபிமார்களுக்கு மனவேதனை கொடுக்கிறது, நல்லவர்கள் இறைநேசர்களுக்கு மனவேதனை கொடுக்கிறது. இப்படிப்பட்ட ஷைத்தான் வேலையை செய்து கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு முஸ்லிம் உம்மத்திலையும் ஒரு கூட்டம் இதை தான் செய்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. புரியுதுங்களா? அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். புரியுதா? எதை வேணாலும் நினைச்சதெல்லாம் நீங்க அல்லாஹ்வின் விஷயத்துல பேசிடலான்னு நினைச்சிடாதீங்க நீங்க. புரியுதா? உங்களுடைய இபாதத்தை கொண்டு பெருமை உங்களுக்கு வந்துவிட வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை அழகிய முறையில் நினைவு கூறுவதும் அவனுக்கு நன்றி செலுத்துவதும் மனதை வலிமைப்படுத்தக்கூடிய. You want to make your heart very strong, உடனே நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. புரியுதுங்களா? உங்களுடைய ப்ராப்ளம், உங்களுடைய எல்லா கஷ்ட நஷ்டத்தை நீங்க லேசாக்க விரும்புறீங்களா? சிரமங்களை இலகுவாக்கக்கூடிய, இன்னல்களை நீக்கக்கூடிய, துன்பங்களை துடைக்கக்கூடிய, துயரங்களை தூரமாக்கக்கூடிய, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, சோதனைகளிலிருந்து விடுதலை தரக்கூடிய மகத்தான மருந்து என்ன? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள நல்லடியார்களாக ஆக்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் 7வது படிப்பினை
நம்ம அடுத்த அமர்வில் பார்ப்போம். சொல்லுங்கம்மா, ஏதாவது கேள்விகள் இருந்தால் சுருக்கமாக கேளுங்க. பாடங்கள் புரிஞ்சிச்சா? முழிச்சுக்கிட்டு கேட்டவங்களுக்கு புரியும், தூங்கிக்கிட்டே கேட்டவங்களுக்கு புரியாது. சில பேருக்கு இது ஒரு சாக்காக போயிடுச்சு. என்ன சாக்குன்னு சொன்னால், நான் கிளாஸ் கேட்க போகிறேன், நான் பாடம் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இது ஒரு சாக்காக போயிருக்குன்னு நினைக்கிறேன். அல்லாஹு ஆலம். சொல்லுங்கள். அல்லாஹும்ம யஸ்ஸிர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. முதலாவதாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது குடும்பத்தார்கள் மூலமாக சமரசத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யணும். ரெண்டு பக்கமும் நெருக்கமாக இருக்கக்கூடிய குடும்பத்தார்களோ உறவுகளோ அல்லது நண்பர்களை ஏற்பாடு செஞ்சு அவர்கள் மூலமாக ரெண்டு பேருக்கும் இடையில புரியுதல், இவர்கிட்ட என்ன பிரச்சனை அவங்கள்ட்ட என்ன பிரச்சனை, ரெண்டு பேரும் தங்களுடைய பிரச்சனையை எப்படி தீர்த்து கொள்வது, எப்படி சமரசமாகிக்கிறது, யார் எதை விட்டு கொடுக்கணும், இந்த மாதிரி பேசி இணக்கத்தை உண்டாக்கணும். நீண்ட காலம் இதே மனக்கசப்புல ரெண்டு பேரையும் பிரிந்த நிலையில் விட்டு விடக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2 என்ன, அப்படியும் மனக்கசப்பு தொடர்ந்து இருக்குமே ஆனால் ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னா, நீங்க அந்த பெண்ணை தலாக் சொல்ல விரும்புறீங்களா, என்ன செய்ய விரும்புறீங்க? இல்லை, எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேணாம், நான் மன்னிச்சிடுறேன், ஆனால் நான் அவங்களோட கூட வாழலை என்பதாக நீங்கள் பிரிஞ்சிருக்க விரும்புறீங்களா? அதை அந்த மனைவியும் சரி பரவாயில்லை, நான் அவருக்கு மனைவியா இருக்கிறேன், அவர் என்னை கூட வைத்திருக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று அவர்களும் ஒத்துக்கொண்டா, ஸோ ரெண்டு பேரும் கணவன் மனைவிங்கிற உறவுல இருப்பாங்க. ஆனால் ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒருவர் மற்றவர் மன்னித்து விடுகின்ற காரணத்தினால அந்த கடமைகளுக்காக அவர்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பெண்ணு வெளியே போகும்போது அந்த கணவனுடைய அனுமதி கேட்டுட்டு தான் போகணும், சொல்லிட்டு தான் போகணுங்கிற அவசியமும் இருக்காது. சரிங்களா? ஆமாம். 3வது நிலை என்னவென்றால், இல்லைன்னு சொன்னால் அந்த பெண்ணு ஹுலா அப்ளை பண்ணி கணவனிடத்திலிருந்து தலாக் வாங்கி கொள்ளலாம், அல்லது ஜமாத்து மூலமாக அந்த திருமண முறிவு அந்த ஒப்பந்தத்தை அந்த பெண் ஏற்படுத்தி கொள்ளலாம், கணவன் தலாக் கூட மறுப்பாரே ஆனால். ஸோ இந்த மாதிரியான 3 வழிமுறைகளில் ஏதாவது ஒரு அழகிய வழிமுறையை அந்த பெண்ணு தன்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கொள்வது நல்லதுமா. சரிம்மா, இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லாருக்கும் பரக்கத் செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நாளைக்கு வகுப்பு இருந்தால் நான் முன்கூட்டியே அறிவிப்பு செய்கிறேன். அப்படி இல்லைன்னா இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்காக தனியாக மஸ்ஜித் தான், பெண்களுக்காக தனியாக மஸ்ஜித் தான் கட்டக்கூடாது. ஆனால் பெண்கள் ஒரு இடத்துல ஒன்று சேருவார்களே ஆனால் அவர்கள் தங்களுக்குள்ளார ஜமாத்து வைத்து தொழுது கொள்ளலாம், அல்லது ஆண்களுடைய ஜமாத்தை பின்பற்றி அவர்கள் தொழலாம். பெண்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்திருப்பார்களே ஆனால் அவர்கள் தாராளமாக தொழுகலாம், தாராளமாக தொழுகலாமா? கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்து தொழுகை என்று சொன்னது ஆண்களுக்கு மட்டும் சொல்லலை, பெண்களுக்கு, அதில் எல்லாருக்கும் தான், எல்லா முஸ்லீம்களுக்கு தான். நல்லதுமா, இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அவங்க எல்லாருக்கும் பரக்கத் செய்யட்டும். அல்லாஹ் நம்முடைய இந்த வகுப்பை ஏற்றுக்கொள்வானாக. அதான் சேவையில் இக்காமத் சொல்லிக்கலாம், தாராளமாக தொழுதுக்கலாம். ஒரு நேரம் குறிப்பிட்டு நீங்கள் வீட்டில் தொழுகிறது ரொம்ப சிறந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.